அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 2 பிப்ரவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு இன்றுதான் சுதந்திரம் கிடைத்தது என்ற ஒரு நாள் என்று கூறலாம். நம்முடைய அரசியல் வல்லுநர்களின் கருத்துக்கள் பொன் எழுத்துக்களாக எழுதலாம் என்றே கூறும் அளவுக்கு இன்று சிதம்பர நடராஜர் கோவிலை தமிழக அரசு எடுப்பதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று நீக்கியது. தீய தீட்சிகர்கள் தம்முடைய மன்னர்களை கோவிலை ஆண்டு வந்தது இன்றோடு ஒழிந்தது என்றும் இனி அது திராவிடர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவதாகவும் தமிழக மக்கள் சந்தோஷத்தில் உச்சத்துக்கே இருப்பதாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன என்றும் இதன் மூலம் ஆரியரின் கொட்டம் ஒடுக்கப்படுவது இன்று நடந்திருக்கிறது என்று அனைவரும் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல்கள் வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் ஐக்கிய நாடுகள் சபை அகதிகள் அமைப்பின் மண்டல தலைவராக பணியாற்றி வந்த அமெரிக்கர் ஒருவரை கடத்தல்காரர்கள் கடத்தி சென்றுள்ளதாகவும் அவருடைய கார் டிரைவரை கொலை செய்து விட்டதாகவும் பாகிஸ்தானிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் அதிகாரி போல் உடையணிந்து வந்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியதில் 18 போலீஸ்காரர்கள் பலியாகி உள்ளதாக அதிர்ச்சியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை அரசின் திட்டமிட்ட ஈழ தமிழ அழிப்பு மற்றும் இந்தியா வழங்கி வரும் ராணுவ உதவிகளை நிறுத்துமாறு வலியுறுத்தி ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் உள்ள இந்திய தூதரகம் முன்பு இன்று ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கேட்டபோது ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு வந்த ஆரியர்கள் தமிழகத்தில் உள்ள மக்களின் ரத்தத்தை குடித்துக் கொண்டு இங்கு எட்டப்பன் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தமிழனுடைய உணர்வு சிறிதும் இருக்காது என்றும் நம்முடைய ரத்தத்தை குடிப்பவனை அடியோடு ஒழிக்கும் வரை தமிழ் சமுதாயம் பாடுபட வேண்டும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் நாட்டை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கும் ஹமாஸ் தலைவர்கள் போருக்கு உதவிய ஈரான் நாட்டை வாழ்த்துவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பங்களாதேஷின் புதிய அரசு இந்தியாவுடன் சாலை போக்குவரத்து வசதியை பற்றி பேச இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்கள் டெல்லியில் கிராமப்புற 100 நாள் வேலை திட்டத்தின் 3வது ஆண்டை ஒட்டி சிறப்பு மலரை டெல்லியில் வெளியிட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய சட்ட அமைச்சர் HR பரத்ராஜ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது தலைமை தேர்தல் ஆணையர் பணியை மட்டும் கோபாலசாமி செய்யட்டும் என்றும் அரசியல் எஜமானரை போல் அவர் நடந்து கொள்ள வேண்டாம் என்று கூறியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதன் மூலம் கோபாலசாமியின் மனு மறுக்கப்படும் என்றே தெரிகிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பஞ்சாப் மாநிலம் பரோஸ்பூரில் பள்ளிக்கூட பேருந்து மீது ரயில் மோதியதில் 6 குழந்தைகள் பரிதாபமாக உயிர் இழந்ததாக லுதியானாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பிரதமர் பதவிக்கு தலித் பிரிவை சேர்ந்த ஒருவர் நிறுத்தப்பட்டால் அவரை தான் ஆதரிக்க தயார் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு லல்லு பிரசாத் யாதவ் திடுக்கிடும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். மும்பை பயங்கரவாத தாக்குதல் நடத்தி பிடிப்பட்ட பயங்கரவாதி அஜ்மல் அமீர் கசாப்பின் போலீஸ் காவல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பம்பாயிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெறும் பொது வேலைநிறுத்தத்தின் போது தமிழக முழுவதும் கடைகள் அடைக்கப்படும் என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் திரு தா வெள்ளையன் அறிவித்துள்ளதாகவும் அதேபோல் தமிழக அரசு சங்க தலைவர் திரு பாலசுப்ரமணியமும் அரசு அலுவலகங்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி என்று
வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்று தகவல் வெளியிட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை ராணுவம் வன்னி பகுதியில் மக்கள் பாதுகாப்பு வலயத்தில் இருந்தபோது அவர்கள் மீது எரிகுண்டு தாக்குதலில் 21 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் 71 பேர் படுகாயம் அடைந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து ஆலோசிப்பதற்காக திமுக செயற்குழு கூட்டம் நாளை கூடுகிறது. இதனிடையில் ராமச்சந்திரா மருத்துவமனையில் உள்ள தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இதில் பங்கேற்கிறார் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தினர் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் புதுச்சேரியிலும் வரும் 4ஆம் தேதி பொது வேலைநிறுத்தம் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலக பொருளாதார வீழ்ச்சி, உலகத்தில் பலருடைய வேலை இழப்பு போன்ற சிக்கலினால் அமெரிக்க பங்குச்சந்தையான வால் ஸ்ட்ரீட்டில் ஒருவர் தங்கம் வாங்குவதே நல்ல வழி என்றும் நாங்கள் தங்கத்தை தான் வாங்க போகிறோம் என்று ஒரு பலகையை வைத்திருப்பது இந்த படத்தின் மூலம் காணலாம். ஜப்பானில் டோக்கியோ அருகிலுள்ள அசாமா எரிமலை 8425 அடி உயரம் உள்ள இந்த எரிமலை இன்று வெடித்தது. இதைத் தொடர்ந்து அந்த மலையில் இருந்து சாம்பலும் புகையும் வெளிப்பட்டன. சாம்பல் டோக்கியோ நகரில் விழுந்தன என்றும் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் புகை வெளிவந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியன் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் தொடர்பில் கலப்பு இரட்டையர் பட்டம் வென்ற இந்தியாவின் மகேஷ் பூபதி, சானியா மிஸ்ரா மற்றும் ஜூனியர் ஒற்றையர் கோப்பையை கைப்பற்றி சாதித்த யுகி பாம்ரியா ஆகியோருக்கு மும்பை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 2 பிப்ரவரி 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை என்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.